Welcome to Thinking Tamil, your guide to TNPSC Group 1, 2, 2A and 4 exams. துறவா உடம்பினான் என்ன பயன் அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் துறவும் உடம்பும் கொடுத்துருக்காங்க. இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம். ஏன்னா பழமொழியிலேயே துறவு உடம்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை வச்சு நீங்கள் பொருள் எடுத்துடலாம். இல்லை எனக்கு அர்த்தம் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தனக்கு தான் வேணும்னு நினச்சிட்டு வாழக்கூடிய ஒருத்தனால் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கா? எந்த பயனும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் துறவா உடம்பினான்னு சொல்லுவாங்க. அதாவது அவன் எதையுமே துறக்கலை, எல்லாமே தனக்கு வேணும்னு நினைக்கிறான். சரிங்களா? அவனுக்குனால எந்த பயனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான பொருள் பாருங்கள், துறவும் உடம்பும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? துண்ணினார் அல்லர் பிறர் அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் உறவும் உதவியும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இந்த துண்ணினார்னால் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. துண்ணினார் அப்படிங்கிறது இப்போ நீங்களும் உங்கள் தம்பியும் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மாறி மாறி சண்டை போட்டே இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? அவன்கிட்ட டேய் உன்னை கொல்லாமல் விடமாட்டான்டா, உன்னை அடிச்சிருவேன்டா, உன்னை குத்திடுவேன்டான்னு சொல்லுவீங்க. ஆனால் அதே தம்பிக்கு வேறு யாராலேயாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவீங்க? முதல்ல நீங்கள் தான் நிற்பீங்க இல்லையா? அவனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, ஓகே. ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் தான் நிற்பீங்க. இப்படிப்பட்ட ஆட்களை தான் துண்ணினார்னு சொல்லுவாங்க. இந்த துண்ணினார் தான் முதல்ல நிற்பாங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் மற்றவங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. துண்ணினார் அல்லர் பிறர்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ மற்றவங்க வரத்துக்கு முன்னாடி இவங்க தான் நிற்பாங்க. ஸோ அதுக்கான பொருள் பாருங்கள், உறவும் உதவியும் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? துன்னூசி போகும் வழி போகும் இலை அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் ஊசியும் நூலும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஊசி எந்த சைட்லலாம் போதோ அந்த சைடு தான் நூலும் போகும் இல்லையா? அதே மாதிரி உங்களை மதித்து நடக்கக்கூடிய ஒருத்தர் போகக்கூடிய வழியில் தான் நீங்களும் போவீங்க. ஸோ இந்த பழமொழிக்கு என்ன கேட்டால் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் துரியோதனையும் கர்ணனையும் சொல்லுவேன். ஏன்னா கர்ணரோட ஆபத்து காலத்தில் துரியோதனன் என்ன பண்ணியிருப்பார்? உதவி பண்ணியிருப்பார். ஸோ அதனால் துரியோதனன் அதர்ம வழியில் போனாலுமே கர்ணன் என்ன பண்ணியிருப்பான்? அதை ஃபாலோ பண்ணி அதர்ம வழியில் போயிருப்பான். ஸோ இதுக்கான பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இதுதான். சரிங்களா? அப்போ துன்னூசி போகும் வழி போகும் இலை அப்படின்னா ஊசியும் நூலும் அப்படிங்கிறது தான் பொருள். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? தெளியானை தேரல் அரிது அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் அடங்காத சினம் உடையவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பழமொழிக்கும் பொருளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த தெளியானைன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. தெளியான வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்க. அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வரதுக்கு கொஞ்சம் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பீங்க. மச்சான் இந்த இடத்துல அமைதியாக தாண்டா பேசணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிட்டுருப்பீங்க? அமைதியாக பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்னா ஆச்சு பூச்சுன்னு கத்தியே அவனை விடக்கூடாதுடா அப்படி இப்படின்னு கத்திடுவான். கத்தி இன்னும் பிரச்சனையை பெருசாக்கிடுவான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை பெருசாக்கக்கூடிய தெளிவான அறிவு இல்லாதவங்க, சரிங்களா? அடிக்கடி கோவப்படுவாங்கள்ல, அவங்களுக்கு தான் தெளிவான அறிவு இருக்காது. ஸோ அந்த மாதிரி தெளிவான அறிவு இல்லாதவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்கள மாற்றிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அவங்கள மாற்ற முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தெளியானை தேரல் அரிது. அது தெளிவான அறிவு இல்லாதவங்களை தேத்துறது அப்படிங்கிறது அரிதான விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கான பொருள் பாருங்கள், அடங்காத சினம் உடையவன் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? தேனார்க்கு பலா குறைத்து காஞ்சிரை நட்டு விடல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் தீயவர் நட்பின் கேடுன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். தேனார்க்கு பலா குறைத்து அப்படின்னா தேன் போன்ற சுவையுடைய பலாக்களை தரும் மரங்களை வெட்டிட்டு அதுக்கு பதிலாக அதான் காஞ்சிரை நட்டு விடல். அதுக்கு பதிலாக காஞ்சிரை அப்படின்னா கசப்பான பழங்களை தரக்கூடிய மரத்தை தான் காஞ்சிரை மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தை நம்ம அந்த இடத்துல வைக்கிறது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டான பலாப்பழத்தை தரக்கூடிய மரத்தை வெட்டிட்டு கசப்பான மரத்தை நடுறது. இது எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு ஒரு மோசமான ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? தொல்லை என்னார் அப்பன் தின்பார் அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், நன்மையே கருத வேண்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏங்க எனக்கு ஒரு வடை வாங்கி கொடுங்கன்னு நான் அவங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாவம் பார்த்து எனக்கு ஒரு வடை வாங்கி கொடுக்குறீங்க. நான் அந்த வடையை கையில் எடுத்ததும் என்ன வடையில் ஒரே ஒரு ஓட்டை தான் இருக்குது, 2 ஓட்டை இருக்கணுமே அப்படின்னு அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் சுத்த பைத்தியக்காரன் தானே அர்த்தம். ஏன்னா நான் உங்ககிட்ட உதவி கேட்டிருக்கேன், நீங்கள் எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. அப்போ நான் அந்த உதவியை தான் பார்க்கணுமே தவிர அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதான் தொல்லை என்னார், அதாவது அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை எண்ண மாட்டாங்க, அப்பன் தின்பார், அந்த வடையை சாப்பிட்றவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான பொருளும் பாருங்கள், நன்மையே கருத வேண்டும். பண்ண உதவியை தான் பார்க்கணுமே தவிர அந்த உதவியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கக்கூடாது. சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? தோற்பனை கொண்டு புகார் அவை அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், வெற்றியே சிறப்பாகவும் கொடுத்துருக்காங்க.
ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் ஒரு பட்டிமன்றத்தில் கலந்துக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் ஜெயிச்சிருவோன்னு நம்பிக்கை இருந்தால் தான் பட்டிமன்றத்திலேயே கலந்துப்பீங்க. நீங்கள் தோற்றுருவோன்னு தோணுச்சுன்னா போவீங்களா? கண்டிப்பாக போக மாட்டீங்க. அதான் கொடுத்துருக்காங்க. தோற்பனை கொண்டு, அதாவது தோக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு யாருமே அவைக்கு போக மாட்டாங்க. அதான் தோற்பனை கொண்டு புகார் அவை அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், எல்லோரும் ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க. அப்போ வெற்றியே சிறப்பாகும் அப்படிங்கிறது தான் பொருள். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நகையாகும் யானைப்பல் காண்பான் பகல் அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், முட்டாள்களின் கேள்வின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகையாகும் அப்படின்னா சிரிப்பாகும்னு அர்த்தம். யானைப்பல் காண்பான் பகல், அதாவது பகல் நேரத்தில் போயிட்டு நான் யானை பல்ல கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போகிறான்னா அவனை பார்த்து எல்லோரும் சிரிப்பாங்க. ஏன்னா யானைக்கு பல்லே கிடையாது, தந்தை மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் அறிவை வளர்த்துக்காமல் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா உங்களை பார்த்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. நகையாகும் யானைப்பல் காண்பான் பகல். அதுக்கான பொருள் பாருங்கள், முட்டாள்களின் கேள்வி. அதனால் கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுன்னா முதல்ல உங்கள் அறிவை வளர்த்துக்கங்க, வளர்த்துட்டு கேள்வி கேளுங்க. அப்போ தான் அதுக்கான மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நசை கொன்றான் செல்லுலகம் இல் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா பகுத்துண்டு வாழ்கன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதாவது இப்போ உங்களை தேடி ஒருத்தர் வராரு, உங்ககிட்ட வந்தால் சாப்பாடு கிடைக்கும், நீங்கள் அவரை அன்பாக பார்த்துப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்ககிட்ட வராரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவரை நிற்க வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இறந்ததுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய சொர்க்கம் நரகம் 2 விஷயம் இருக்கா, அந்த 2 விஷயமுமே உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்ல வராங்க. அதான் கொடுத்துருக்காங்க. நசை கொன்றான், நசைனா அவங்களோட ஆசையை கொன்னவங்க செல்லுலகம் இல், அதாவது இறந்ததுக்கப்புறம் செல்லக்கூடிய அந்த 2 உலகமுமே அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல வராங்க. அதுக்கான பொருள் பாருங்கள், பகுத்துண்டு வாழ்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை நோக்கி ஒருத்தர் வராருன்னா அவருக்கு தேவையான பொருளை கொடுத்து அவரே சந்தோஷப்படுத்தி நீங்களும் வாழுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நரகற்கு இல்லையோ நஞ்சு அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், பாவிகள் ஒளிகன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இந்த நரகர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதிகபட்சமான பாவம் பண்ணி வாழக்கூடிய மக்களை தான் நரகர்கள்னு சொல்லுவோம். இந்த நரகர்கள்லாம் பூமியில் வாழவே கூடாது, அவங்க எல்லாத்துக்குமே விஷத்தை கொடுத்து கொன்றுங்க அப்படிங்கிற விதமாக நரகருக்கு, அதாவது இந்த பூமியில் வாழக்கூடிய கெட்டவங்க எல்லாரையும் கொல்றதுக்கு விஷங்கிறது இல்லையோ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. நரகருக்கு இல்லையோ நஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதுக்கான பொருள் பாருங்கள், பாவிகள் ஒளிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பாவிகளையும் ஒழிச்சிருங்கன்னு சொல்ல வராங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நரி குக்கடல் கெய்தாவாறு அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், பேச்சினால் அடங்காருன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கடல் பக்கத்தில் ஒரு நரி நின்றுட்டு பயங்கரமாக ஊழையிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. நரியோட ஊழையிடுற சத்தம் முதல்ல பிரம்மாண்டமாக கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்காக கடல் அலையோட சத்தத்தை அது நிறுத்திச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறுத்தலை, கடலெல்லாம் அடிச்சுட்டே தான் இருக்கும். நரியால் ஒரு 5 நிமிஷம் தான் ஊழையிட முடியும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்த வெளியே பார்த்து போயிடும் இல்லையா? அதே மாதிரி உங்ககிட்ட ஒருத்தர் பயங்கரமாக குரலை வைத்து பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் திருப்பி குரலை வைத்து பேசி அவரை அடக்கிடலாம்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் கடல் மாதிரி பொறுமையாக இருந்தாலே போதும், அவரே கொஞ்ச நேரத்தில் நரி மாதிரி காணாமல் போயிடுவார். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. நரிக்கு கடற்கைதா வாரு அப்படின்னா பேச்சினால் அடங்காருன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேசுகிறதுனால அவர் அடங்கிடுவாருன்னு நினைக்காதீங்க, கடல் மாதிரி பேசாமல் இருங்க. சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நரியிற்கு ஊன் நல்யாண்டும் தீயாண்டும் இல் அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், தீமையே செய்வார்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம வீட்டில் ஒரு நரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நரிக்கிட்ட போயிட்டு இது நல்ல நேரம், இந்த நேரத்தில் தான் நீ கறி சாப்பிட்ணும், இது கெட்ட நேரம், இந்த நேரத்தில் நீ கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நரி அதை கேட்குமா? கண்டிப்பாக கேட்காது. அதை பொறுத்த வரைக்கும் கால நேரம்லாம் கிடையாது, எப்பப்பெல்லாம் கறி கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் சாப்பிட்ரும். அதே மாதிரி ஊருக்குள்ளே ஒரு கெட்டவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் பணக்காரன் ஆகிட்டான் அப்படிங்கிறதுக்காக கெட்டது பண்ணாமல் இருப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பணக்காரனானாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் கெட்டது பண்ணிகிட்டே தான் இருப்பான். அதான் கொடுத்துருக்காங்க. நரி இருக்குது, ஊன்னா கறின்னு அர்த்தம். கறி நல்யாண்டும் தீயாண்டும் கிடையாது, அது நல்ல காலம் கெட்ட காலம்லாம் கிடையாது, எல்லா காலத்துலேயும் அது கறியை சாப்பிடும். அதுக்கான பொருள் பாருங்கள், தீமையே செய்வான்னு கொடுத்துருக்காங்களா? பணக்காரங்கள் ஆனாலும் கெட்டவங்க கெட்டது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா? நல்ல விறகின் அடியினும் நனிவெந்நீர் இல்லம் சுடுகலாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், வெந்நீரும் சான்றோரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். நல்ல விறகின் அடினும் கொடுத்துருக்காங்க. அதாவது நல்ல விறகு, அதாவது நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு விறகை எடுத்துகிட்டு வந்து அதோட அடிப்பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன், ஹீட் பண்ணி அந்த ஹீட்டை யூஸ் பண்ணி தண்ணியை சூடு பண்ணி வெந்நியாக மாற்றுறேன். அந்த வெந்நியை எடுத்துகிட்டு போய் நம்ம வீடு ஃபுல்லாக ஊற்றுறோம்.
வீடு ஃபுல்லாக ஊற்றுறதுனால வீடே ஹீட் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆகாது இல்லையா. என்ன தான் நீங்கள் வெந்நியை பயங்கரமாக கொதிக்க வச்சாலுமே உங்களால் அந்த வீட்டை ஹீட் ஆக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு சான்றோர்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு முடிஞ்ச அளவு பிரச்சனை பண்ணுறீங்க, இந்த வெந்நி மாதிரி அவரை பயங்கரமாக கஷ்டப்படுத்துறீங்க. கஷ்டப்படுத்தினாலும் வீடு மாதிரி அவர் ஹீட் ஆவாரா கேட்டிங்கன்னா ஹீட் ஆக மாட்டார், பொறுமையாக தான் இருப்பாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், வெந்நீரும் சாஞ்சோரும் கொடுத்துருக்காங்களா, சூப்பர். இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா. நல்லறம் செய்வது செய்யாது கேள் அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், நல்லறம் நன்மை தரும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நல்லறம் செய்வது அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் நல்ல விஷயம் பண்ணிகிட்ருப்பீங்க, பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டைமுக்கு மேலே நீங்கள் பண்ண நல்ல விஷயம் உங்களுக்கு உதவி பண்ணும் இல்லையா. இதுதான் உலக நியதி. நம்ம நல்லது பண்ணால் நமக்கும் நல்லது கிடைக்கும், சரிங்களா. இதுதான் கான்செப்ட்டு. நீங்கள் நல்லது பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கிறது உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களால செய்ய முடிய நல்ல விஷயத்தை விட பெட்டராக இருக்குமா, சரிங்களா. அப்போ முடிஞ்ச அளவு நல்லதே பண்ணுங்கள், சரிங்களா. இப்போ இதுக்கான பொருள் பாருங்கள், நல்லறம் நன்மை தரும் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா. நற்காப்பின் தீஞ்சுரையே நன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், பொருளை பாதுகாத்தல்ங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், இப்போ உங்ககிட்ட தங்க மாதிரியான ஒரு பொருள் இருக்குது, அதை நீங்கள் பத்திரமா பாதுகாத்துன்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்காக நல்லவங்களாம் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோட்டில் வச்சு பாதுகாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா மெயின் ரோட்டில் வச்சா யார் வேணாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த பொருளை அதுக்கேற்ற சரியான இடத்துல தான் நீங்கள் வச்சு பாதுகாக்க முடியும் இல்லையா. மோசமான ஜெயிலாக இருந்தாலும் அந்த ஜெயிலில் வச்சா அந்த பொருள் பாதுகாப்பாக இருக்குன்னா நீங்கள் அங்கே தான் வைக்கணும். அதான் கொடுத்துருக்காங்க. நற்காப்பிங் நல்லா காப்பாதுன்னு நினைக்கிறீங்கன்னா தீஞ்சிரை மோசமான ஜெயிலாக இருந்தாலும் அங்கே தூக்கி வச்சுருங்க. ஸோ அதுக்கான பொருள் பாருங்கள், பொருளை பாதுகாத்தல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா. நன்றோடு வந்த தொஞ்சன்று அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள், வலியவரை பகைத்தல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல நல்ல விஷயம் மாதிரி தெரியும், ஆனால் அது நல்ல விஷயமா இருக்காது. இப்போ உங்களுக்குன்னு ஒரு எதிரி ஒருத்தர் இருப்பார், அவர் கூட சண்டை போடணும்னு நினைப்பீங்க. சண்டை போடணும்னு நினைக்கிறது நல்ல விஷயந்தான், ஏன்னா எதிரி கூட எல்லோரும் சண்டை போடணும் தான். ஆனால் அவரே பலசாலியாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அது நல்ல விஷயம் மாதிரி முதல்ல தெரிஞ்சாலும் அது நல்ல விஷயமா இருக்காதுன்னு சொல்ல வராங்க. அதான் கொடுத்துருக்காங்க. நன்றோடு வந்த தொஞ்சன்று. இதுக்கான பொருள் பாருங்கள், வலியவரை பகைத்தல். எதிரி பலசாலியாக இருந்தால் நல்ல விஷயம் மாதிரி இருந்தாலும் அது நல்ல விஷயமா இருக்காதுன்னு சொல்ல வராங்க, சரிங்களா. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா. நாய்க்கானின் கற்கனா வாறு அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், தர்மத்தை எப்போதும் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கவுண்டமணி சாரோட காமெடி தான். என்ன சொல்லியிருப்பார், நாயக்கண்டா கள்ளக்கானும், கள்ளக்கண்டா நாயக்கானும் சொல்லியிருப்பாரா, அதை தான் கொடுத்துருக்காங்க. நாய்க்கானின், அதாவது நாயை பார்த்தா கற்கனா வாறு, கல்லை பார்க்க முடியாது. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட காசு இருக்கும்போதே தர்மம் பண்ணிடுங்க. நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு வேளை அந்த கல் மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணமும் காணாமல் போக வாய்ப்பு இருக்குது இல்லையா. அப்போ இருக்கும்போதே தர்மம் பண்ணிடுங்கன்னு சொல்ல வராங்க, சரிங்களா. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா. நாய் கொண்டால் பார்ப்பாரும் தின்பர் உடும்பு அப்படிங்கிறது பழமொழி. இதுக்கான பொருள் பாருங்கள், சொல்பவர் சொல்லை கோல்கன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். உடும்பு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. உடும்பு கறி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதும்பாங்களா. அப்போ அந்த உடம்புக்கு நல்ல விஷயத்தை தரக்கூடிய உடும்பு கறியை நாய் கவிட்டு போட்டால் கூட என்ன பண்ணிடுவோம், நம்ம எடுத்து சாப்பிட்ருவோம் இல்லையா. கறி சமைச்சு சாப்பிட்ருவோம், ஏன்னா அது நல்லது அப்படிங்கிறதுனால. அப்போது நாய்ங்கிறது ஒரு மோசமான விஷயமா இருந்தாலும் அதாலே ஒரு நல்லது பண்ண முடியுது. அதே மாதிரி ரொம்ப கீழான மனநிலை உள்ள ஒருத்தர் சொல்லக்கூடிய சொல்ல நம்ம உடனே புறக்கணிச்சிடக்கூடாது, ஏன்னா அவராலே நல்ல விஷயம் சொல்ல முடியும், சரிங்களா. அதான் கொடுத்துருக்காங்க. சொல்பவர் சொல்லை கொள்கன்னு கொடுத்துருக்காங்க. யார் எந்த விஷயம் சொன்னாலுமே முதல்ல அதை கேட்டுக்குங்க, அதுக்கப்புறம் உங்களோட பதிலை சொல்லணும், சரிங்களா. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா. நாய் கவ்வின் போட்டு நாய் கவ்வினார் இல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், தீயோரை மன்னித்தல் வரும். ஸோ அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய் கவ்வின் போர்த்துங்கிறாங்களா, அதை நம்மளை நாய் கடிக்குது, அதை பொறுத்துக்கிட்டு நம்ம நாயை திருப்பி கடிக்க மாட்டோம் இல்லையா. நம்ம அதிகபட்சம் நாய்கிட்ட என்ன பண்ணுவோம், அதை தள்ளி விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் தான் போவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஒருத்தர் கெட்ட விஷயம் பண்ணுறாருன்னா அவருக்கு நீங்கள் கெட்ட விஷயம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவரை மன்னிச்சிருங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. நாய் கவ்வின் போர்த்து நாய் கவ்வினார் இல். அதுக்கான பொருள் பாருங்கள், தீயோரை மன்னித்தல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா. நாய் பெற்ற தெங்கம்பழம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொருள் பாருங்கள், கிருமியின் செல்வம்ங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு நாய்க்கிட்ட ஒரு தேங்காவை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, உடைக்காத தேங்காவை கொடுக்குறோம், அதால் உடச்சி சாப்பிட முடியுமா, முடியாது. அதிகபட்சம் அது அங்கேயும் இங்கேயும் உருட்டிக்கிட்டு தேங்காயை வேஸ்ட்டு தான் பண்ணும் இல்லையா. அதே மாதிரி நல்ல கஞ்சத்தனத்தோடு இருக்க ஒருத்தங்கிட்ட இருக்கக்கூடிய அதிகபட்சமான செல்வம் அப்படிங்கிறது இந்த நாய்கிட்ட இருக்கக்கூடிய தேங்காய் மாதிரி தான். அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, சரிங்களா. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.